ஆக்சுவலாக நம்ம வந்து என்டர்ப்ரனர்ஷிப் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து என்னென்னா நிறைய மைனஸ் சொல்லுவோம். அதாவது அவரை மாதிரி எனக்கு படிப்பு இல்லை, அவரை மாதிரி எக்ஸ்போஷர் இல்லை அவங்கள மாதிரி வந்து இது அது பேர் என்ன பேரண்ட்ஸ் கிடையாது டு ஃபண்ட் த ப்ராஜெக்ட்டு இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்ஃபோசிஸ் ஆரம்பித்த மிஸ்டர் நாராயணமூர்த்தி வந்து ரொம்ப ஆர்டினரி ஃபேமிலி தான். பட் he was a computer engineer and he was a general manager of Patni Computers before starting Infosys. அதை ரிசைன்மெண்ட் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அது மாதிரி நான் இல்லையே, நான் ஆர்டினரி ஆள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி என்கிட்ட சொல்கிற எல்லார்கிட்டையும் வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். இது வந்து கரன்சி காலனி புக்கில் உள்ள ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்து இட் இஸ் இன் 1959 பாம்பேயில் வந்து ஒரு ஒரு சின்ன ஏரியா, அங்கே வந்து வீடுலாம் வந்து ஒரு ரூமில் தான் இருக்கும். அந்த ரூம் தான் வந்து கிச்சன், அந்த ரூம் தான் ஹால், அந்த ரூம் தான் பெட்ரூம், லிவிங் எல்லாம். இப்போ இந்த மாதிரி 2 BHK 3 BHK எல்லாம் கிடையாது. அங்கே வந்து ரொம்ப மில்லில் வேலை பார்க்குறவங்களோடைய ஒய்ஃப்ஸ், அவங்க காலைல எழுந்துச்சா ஹஸ்பண்டை அனுப்பிச்சிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் சமையல் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் துவைச்சி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து உட்காந்து கதை பேசுவாங்க. இதுதான். ஏன்னா இது வந்து வாட்ஸ்அப்புக்கு முந்தின காலகட்டம், ஃபேஸ்புக்கு முந்தின காலகட்டம். ஸோ வந்து அப்போ வந்து அதுதான் இட் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்டு சம்பளம் பண்ணி வேலை பார்த்து வாங்கிட்டு வர்ற சம்பளம் வந்து நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு பத்த மாட்டேன்றது. எவ்ரி மந்த் நம்ம கடன் வாங்கியே நம்ம வந்து போகிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய கவலை. அப்போ அந்த கவலையில் வந்து அவங்க வந்து இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அது 7 பெண்கள் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. அந்த 7 பெண்களும் பேசிட்டு அவங்க சொல்கிற ஒரு முடிவு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு. அவங்களுக்கு வந்து படிக்கலை, அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, எந்த பேக்ரவுண்டு பின்புலமும் கிடையாது, ஸோ பணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பேசி அப்போ என்ன செய்யலான்னு. அப்போ அவங்க சொல்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சமையல் மட்டும்தான், அதை தவிர்த்து நமக்கு எதுவுமே தெரியாது, சமையல் மட்டும்தான் நமக்கு தெரியும், சமையல் வச்சு நம்ம என்ன செய்கிறது. அப்புறம் ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க, நம்ம வந்து அப்பளம் செஞ்சு விற்றா என்னன்னு. ஸோ அப்பளம் செஞ்சு விற்றா என்னன்னு அவங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் அப்போ அதுக்கு ஒரு பணம் வேணும். அதாவது அப்பளம் செய்கிறதுக்கான பொருட்கள், இப்போ உளுந்து மற்றது காயம் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு பணம் வேணும். அந்த பணம் வந்து கையில் இல்லையே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து என்னென்னா அங்கே இருக்கிற ஒரு சேட்டுகிட்ட வந்து போய் அவங்க வந்து 80 ரூபா கடன் வாங்குகிறாங்க. 1959 80 ரூபா கடன் வாங்கி அதில் பொருள் வாங்கி அவங்க வந்து அப்பளம் செய்கிறாங்க. ஸோ வந்து 2 பேர் அப்பளம் போடுவாங்க, 2 பேர் அதை காய வைப்பாங்க, அப்புறம் 2 பேர் பேக் பண்ணி கொண்டு போய் தெருவாக கொண்டு போய் விற்பாங்க. 7 பேருனுடைய பார்ட்டு. அப்போ 7 பேர் வந்து பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, 7 பேரை 10 பேர் ஆக்குறாங்க, 10 பேரை 12 பேரா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை கூட்டி இதை வாங்குறது, விற்கிறது, பணம் வாங்குறது, திருப்பி அந்த பணத்தை பொருள் வாங்குறது. அது மினிமம் அமௌண்ட்டு மட்டும்தான் வெளியில் எடுப்பாங்க, மிச்சம் வந்து அந்த இதே செய்கிறாங்க. செய்யும்போது பாம்பேயில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மழை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ மழை காலம் வரைக்கும் அவங்க இதை செய்கிறாங்க. மழை காலம் வந்த உடனே அவங்களால வந்து காய வைக்க முடியாது. அப்பளத்தில் மெயினான வந்து காய வைக்க முடியாது. ஊரே நசன்னு இருக்கும்போது காய வைக்க முடியாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த 3-4 மாதம் வந்து எந்த வியாபாரமும் செய்யாமல் போகுது. அப்போ அடுத்தால மழை நின்னதுக்கப்புறம் திருப்பி வெயில் வந்த உடனே திருப்பி அதே அப்பள தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இனோவேஷன் வருது. இப்போ மழை காலத்தில் எப்படி காய வைக்கிறது, இப்போ இந்த காலத்தில் மாதிரி ட்ரையரோ மற்றதோ மிஷினரியோ கிடையாது. அப்போ குறைந்த செலவில் நம்மகிட்ட இருக்கிற ரூபாவில் எப்படி வந்து அதை காய வைக்கிறது மழை காலத்துலன்னு அடுத்த மழை காலத்துக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அடுத்த மழை காலத்தில் பிளான் பண்ணும்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இரும்பு கட்டில் வாங்குறாங்க. இரும்பு கட்டிலுக்கு கீழால் ஒரு ஸ்டவ் வைக்கிறாங்க. இரும்பு கட்டிலுக்கு மேலே இதை வந்து அப்பளத்தை போட்டுட்டு பரத்திட்டு கீழே வந்து கேஸ் வச்சு அதை வந்து காய வைக்கிறது. ஸோ அடுத்தால அந்த வேலை இப்படி ஒரு தடங்களாக வந்து இதாகுது. அப்போது பொருள் கொள்முதல் வந்து சுத்தமானதாக இருக்கணும். அப்போ வந்து காயம் வந்து ஈரான்லேருந்து, இல்லை நல்ல சில பொருள் வந்து மியன்மார்லேருந்து, நல்ல மிளகு கேரளாவிலேருந்து, அப்படி எந்த இடத்துல நல்லது அந்த ஒரிஜினல் கிடைக்குமோ அங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க. 7 பேர் எதுவும் படிக்கல, உங்களை மாதிரி வந்து எந்த அட்வான்டேஜும் கிடையாது. நீங்கள் எல்லாம் அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அட்வான்டேஜ் உள்ள ஆட்கள். உங்களை விட பயங்கர வந்து வீக்கர் பொசிஷனில் இருக்கிறவங்க
ஒன்று ஒன்றா யோசித்து செய்கிறாங்க. இப்படி செஞ்சு அந்த கம்பெனி பேர் தான் லிஜிட் பப்பர்ட்னு பேர். இன்றைக்கி வந்து பப்பர்ட் இருக்குது, அது போக வந்து இது டிட்டர்ஜென்ட் இருக்குது, வேறு சில உணவுப் பொருட்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஆல் இண்டியாவில் அவங்க வந்து 45,000 பேருக்கு பெண்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த 7 பேர் 1959 ஆரம்பித்தது, இன்றைக்கி வந்து 45,000 பெண்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது நீங்கள் வந்து என்டர்ப்ரூனர் வந்து கஷ்டம்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி. இது மட்டும் இல்லை, அதாவது 2002 அதாவது எக்கனாமிக் டைம்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு யாரெல்லாம் பிஸ்னஸ் மேனுக்கெலாம் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அவார்டு கொடுக்கும்போது நார்மலாக பார்த்தோன்னா வந்து ஒரு பயங்கர ஒரு ஹைஃபையான பீப்புள் வருவாங்க, பெரிய காரில் வந்து இறங்குவாங்க. பட்டு அவார்டில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ 2002 அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து அப்போதைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஜஸ்வந்த் சிங் அவர் வந்து அவார்டு கொடுக்குறாரு. அப்போ ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது த பெஸ்ட்டு விமன் என்டர்ப்ரூனர் அவார்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த லெஜிட் பப்பர்ட்லேருந்து அந்த அந்த அவங்க லேடி ஜஸ்வந்த் பேன் அவங்க வந்து எஞ்சி வர்றாங்க. வரும்போது கூட்டம் வந்து ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க, இவங்களுக்கு அவார்டு இல்லை வேறு இவங்க தப்பி வந்துட்டாங்களா அப்படின்றது. அப்புறம் அந்த பேக்ரவுண்டு என்னதுன்னு சொல்லும்போது அப்புறம் கைத்தட்டு வந்து மற்றவங்க எல்லாம் பெரிய என்டர்ப்ரூனரை விட ரொம்ப இதை சாதித்தது. ஸோ இப்போது வந்து 2021 22 நம்பர் என்கிட்ட கிடையாது, 2019 நம்பர் இருக்குது. இவங்க வந்து 80 ருபீஸில் ஆரம்பித்த பிஸ்னஸ்னுடைய 2019 டேர்ன் ஓவர் வந்து 1600 crore. யோசிச்சு பாருங்கள், 80 ருபீஸில். ஏன்னா இதுதான் வந்து இட் இஸ் அ காம்பவுண்ட் எஃபெக்ட். நீங்கள் வந்து ஒரு ஆளை அப்படியே மெயின்டைன் பண்ணி பெருசாக போனீங்கன்னா இட் இஸ் வந்து வெரி பிக் சக்ஸஸ். ஸோ என்டர்ப்ரூனர் வந்து நீங்கள் ஆகணும்னா அதுக்கு வந்து அதாவது இப்படி இருந்தால் தான் எதுவும் தேவையில்லை. கரெக்டான பிளான், கரெக்டான ஒர்க்கு, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். வெதர் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோன்னா நம்ம என்டர்ப்ரூனரில் சக்ஸஸ் ஆகும்.